ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நம்ம கேட்டு மறந்த பாடல்களை எல்லாம் தேடி எடுக்கலாம். நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ். அவங்களுக்கு நான் குடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நாம போற ட்ரெஷர் ஹண்ட் எந்த காலகட்டத்தில தெரியுமா? 70ஸ்க்கு 1970 to 80 அந்த டைம் பீரியட்ல வந்த டூயட் சாங்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்வியா வரப்போறது. அண்ட் திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 31. இப்போ என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் இந்த கேள்விகள் இன்னைக்கு 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். அந்த டைம் பீரியட்ல வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட கேட்டகரியா இருக்காங்க. we have எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், வி. குமார், சங்கர் கணேஷ், இளையராஜா மற்றும் பலர். ஸோ அந்த டைமில் இருந்த பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க இசையமைத்த பாடல்கள் அந்த கேட்டகரியில் வரும். கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ஸில் கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் லக்ஷ்மி நாராயணன், ரேவதி அண்ட் ஸ்ரீனிவாச ராகவன். ஸோ நாம எப்பவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் போவோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் லக்ஷ்மி. இளையராஜா 300. நினைச்சேன் எல்லாரும் முதல்ல இளையராஜாக்கு தான் போவீங்கன்னு. இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 க்ளூஸ் கிடைக்கும். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி கோஸ் வித்வுட் சேயிங் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாங்காக தான் இருக்கும். உங்களோட முதல் க்ளூ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாடல் வந்து ஒரு அன்ரிலீஸ்டு மூவிலேருந்து வந்தது. 1977 இந்த படத்தோடைய ஆல்பம் மாத்திரம் ரிலீஸ் ஆச்சு, ஆடியோ வெர்ஷன்ஸ். பட் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த பாடல் வந்து மலேசியா வாசுதேவன் அண்ட் எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க. வாசு அவர்கள் சி.எஸ். ஜெயராமன் உடைய குரலை அந்த மாதிரி ஒரு குரல் மாற்றி அவர் பாடியிருக்காரு. சில பாடல்கள் அந்த மாதிரி பாடியிருப்பார் இந்த பாடலை. இந்த ஆல்பத்தில் வந்த இன்னொரு பாடல் தான் வந்து லேட்டர் ஆன் உன்னார் மணியம் தம்பியில் என்ன சமையலோ பாட்டு வந்தது இல்லையா? அந்த பாட்டோடைய ஒரிஜினல் வெர்ஷன் இந்த ஆல்பத்தில் இருந்தது. அதே பாட்டு, அதே டியூன், அதே கருத்து, ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இதில் வந்திருக்கு. பட் அந்த படத்தில் வந்த மலேசியா வாசுதேவன் பாடல் வந்து சி.எஸ். ஜெயராமன் குரல் மாதிரி அவர் மாற்றி பாடியிருந்த பாடல். என்ன பாட்டு? செகண்ட் க்ளூ ப்ளீஸ். செகண்ட் க்ளூ. ஓகே, இது வந்து வேர்ட் கிளவுட். ஸோ பாட்டில் இருக்கிற வார்த்தைகள் ஜம்பிள்டா இருக்கு. நீங்க அதை சேர்த்து போட்டு பாட்டு சொல்லணும். ஆனந்த தேன் காற்று தாலாட்டுது அந்த பாட்டு. நீங்க ஓகே இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்றீங்க. ஆனா அந்த பாட்டோட டியூனுக்கும் நீங்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் எப்படி எடுத்துக்கிறது. ஃபுல்லா லைனை சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இந்த 3 வார்த்தையை தவிர அடுத்ததெல்லாம் நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா நீங்க கெஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? கொடுங்க. சரி, இது வந்து ஆடியோ க்ளூ. ஸோ உங்களுக்கு அந்த பாட்டிலேருந்து ஒரு சின்ன பிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஆனந்த தேன்காற்று தால அதுதான் தெரிய மாட்டேங்குது. அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சும்மா ஒரு பாடி காட்டுங்க, பாடுற மாதிரி பாடி காட்டுங்க. ஆனந்த தேன்காற்று பாலாட்டுதே. சரி, ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க ஒரு மாதிரி கிட்டக்க வந்துட்டீங்க. ஸோ ஐ கிவ் இட் டு யூ. எஸ், இது வந்து இட் கோஸ் லைக் திஸ். ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே, அலை பாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. இந்தோள ராகத்துல போட்டிருந்தார். இது மணிப்பூர் மாமியார் அப்படிங்கிற படத்துல வந்த பாடல். இது 77ல. ஸோ 3 க்ளூக்கு அப்புறம் நீங்க சொன்னதால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். ஒரு ரேர் சாங் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால உங்களுக்கு குடோஸ். இளையராஜா 200. ஒரு துளி பாட்டு. உங்களுக்குமே ஒரு பாடல் வரி சின்ன பிட் ஆஃப் த சாங் கேட்கும். அதுல இருந்து நீங்க பாட்டை சொல்லணும்.
தெரிஞ்சுட்டா ஒரு எனக்கு தங்க ரேகத்தில் ஒரு மஞ்சள் நிலவு. கரெக்டா? டுயட் பாட்டுன்னு தானே சொல்லியிருக்கேன். இந்த ஹோல் எபிசோட் we are only seeing duet songs. No, அண்ணா தங்க பாட்டெல்லாம் only romantic songs. சரி, இங்க நிக்கிறது வரமாட்டேன்றது. வரல. ஓகே, I'm going to have to pass it. ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. கீதா சங்கீதா சாகுந்தலம் சௌபாக்கியமோ கீத அமுதம் ஜீவனம். எஸ், கீதா சங்கீதா தான் அந்த பாடல். கீதா சங்கீதா அழகான பாடல். அன்பே சங்கீதா படத்து 79ல வந்தது. அதான் சரி, இசையில ஜெயச்சந்திரன் அவர் பாடியிருந்தார். ஜென்சியோடு இணைந்து வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ அவங்க பாயிண்ட் நீங்க எடுத்துட்டீங்க சார். 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. எம்எஸ் விஸ்வநாதன் 200. எம்எஸ் விஸ்வநாதன் 200 இஸ் a picture puzzle. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்டூன் க்ளூ. ஹியர் இட் இஸ். இது வந்து கேஆர் விஜயா அவர்கள் நடித்த ஒரு பாடல். ஹீரோ ஜெய்சங்கர் நினைக்கிறேன். I'm not sure. ஒரு இன்னொரு க்ளூ கிடைக்குமா? அதாவது அதான் கேஆர் விஜயா ஜெய்சங்கர் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் நைட் சாங் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். பாட்டு ரீசெண்டாக நான் பார்க்கல, கேட்டது தான். அந்த க்ளூஸ் ஐ மீன் ரீட் அவுட்னோ அது என்னென்ன இருக்குங்கிறத பாருங்களேன். முதல்ல இருக்கிறது என்ன அது சொல்லுங்க. பூமி, உலகம், உலகம், பூமி. பூமி இல்ல, பூமி இப்படியா இருக்கும்? உலகம், உலகம் சொல்லுவாங்க. பூமி இந்த கலர்லயா சார் இருக்கும்? பூமி ப்ளூவும் கிரீனாவும் இருக்கும். இந்த கலர்ல எது இருக்கும்? நிலவு சார். நிலம். ஓகே. நிலா நிலா அது. நிலா நிலா ஓகே. நிலா. ரெண்டாவது படம் என்ன? அந்த பையனோ பொண்ணு? இல்ல சார், உங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து கெஸ் பண்ணல. ஸோ ஐம் பாசிங் இட் டு லக்ஷ்மி. சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். ஐ கான்ட் கெட் க்ளூ. ரேவதி உங்களுக்கு தெரியுமா? நிலவுல ஆரம்பிக்கிறது. அதுக்கு மேல தெரியல. சரி, ஓகே. I'm going to have to reveal the answer. சார், நிலவு ரெண்டாவது வந்து கதவு திறந்து உள்ள வராங்கல்ல. ஸோ நிலவு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து திருடிட்டு ஓடுறான் ஒருத்தன், ஒரு வழிப்பறி பண்ணிட்டு. அது வந்து எதை திருடுறான்? வானம். அதுக்கு தான் அம்புக்குறி போட்டிருக்கேன். ஸோ இந்த பாடல் என்னன்னா, நிலவு வந்து வானத்தையே திருடி கொண்டது, நீல கண்ணும் உன்னழகை திருடி கொண்டது. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? படமே பார்த்துருக்கேன். 74ல வந்த படம் திருடி. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில எஸ்பிபியும் சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. குட் ஈவினிங் பிரியா. என் பேர் லக்ஷ்மி நாராயண். நான் சிங்கப்பூரில் இருக்கேன். நான் இந்த ஷோ ஒரு 1.5 இயர்ஸில் பார்த்துட்ருக்கேன். நானும் ஒய்ஃபும் ரொம்ப நிறையா எபிசோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பழைய எபிசோட்ஸ்லாம் கூட பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அதுக்காக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ் ஃபார் தி ப்ரோக்ராம். தேங்க்யூ. இளையராஜா 100. இளையராஜா 100. எல்லாம் சேஃப் கேம் விளையாடுறீங்க. உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகளில் சில எழுத்துக்கள் இருக்காது. அதுலேருந்து நீங்கள் பாட்டை சொல்லணும். உங்களுக்கு மிஸ்ஸிங் வந்து அஃப்கோர்ஸ் கச்சட தப்பறை இல்லை. ஸோ இது எந்த ஃபர்ஸ்ட் இதில் டாட் வச்சுருக்கேன். அது டேஷ் கிடையாது. அது நீளமாக எலாங்கேட்டடாக பாடுறது. அதனால ஒரு டேஷ் வி, அப்புறம் அது இழுத்து பாடுறதுக்காக அந்த டாட். அது வந்து டேஷ் இல்லை. அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கச்சட தப்பறை இல்லை இதில். வேற ஏதாவது க்ளூ இருக்கா மேடம்? இல்லை. என்ன கொடுக்கறது இதுக்கு? பாடல் வரிகளே உங்களுக்கு திரையில இருக்கு. நீங்க கடைசி லைன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லைன் கிடைக்கும். பிகாஸ் அதுல நிறைய இருக்கே. நான் உனக்காக வாழ்வேன். நான் உனக்காக வாழ்வேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் அதுக்கு முந்தின லைன் கூட ஈஸியா இருக்கு, போடலாம். என்னமோ ஈவம், அது என்ன அந்த வார்த்தை என்ன இருக்க முடியும்? தெய்வம். அது தெய்வம். அதுக்கு முந்தின என்ன தெய்வம் எங்க இருக்கும்? அதுக்கு முன்னாடி வார்த்தை என்னவா இருக்கும்? கோவிலில் இல்ல. கோயில், தெய்வம், நான் உனக்காக வாழ்வேன். இப்ப வந்துருத்துல இவ்வளவு வரி வந்துருத்தே. பாட்டு என்ன இப்ப சொல்லுங்க.
கவி பாவி 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 இல்ல அது. Something else. தவி தவி ரவி எல்லாம் பாட்டு வராது சார். கவி 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 கவின்னு பாடியிருக்காங்களா? சொன்னேன் தவி தவி இல்ல தவி தவி நான் பாடுவாங்க பாட்டு ஸ்டார்டிங்ல. தெரியல மேடம் சாரி. இல்ல உங்களுக்கு தெரியல. ஓகே பாசிங் இட் டு ரேவதி. ரேவதி உங்களுக்கு தெரியுமா? இல்ல கெஸ் பண்ண முடியல. இல்ல சார். ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம். ஓகே நான் முதல்ல அந்த அது என்னன்னு சொல்றேன். அப்பவாது நீங்க சொல்றீங்களா பாக்க பாயிண்ட் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. தேவி சார் அது. தேவி 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 இல்ல இல்ல உங்களுக்கு தெரியல. தேவி செந்தூர கோலம் என் சிங்கார தீபம் திருக்கோயில் தெய்வம் நான் உனக்காக வாழ்வேன் காலம் இது தரரரரர பியூட்டிஃபுல் சாங் துர்கா தேவி அப்படிங்கிற படம். அஃப்கோர்ஸ் 70s இளையராஜா தான் நம்ம இதில் ஃபீச்சர் பண்ணுறோம். ஸோ அவருடைய ஏர்லி டேஸில் அந்த பாட்டு தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பாட்டுக்கு வந்து காணொலி எனக்கு கிடைக்கல. யூடியூப்ல தேடி பார்த்தேன்னா பட் இது தூர்தர்ஷன்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் சிவகுமாரும் யாரும் நடிச்ச படம் இது. 77ல வந்தது. ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி அம்மா 2 பேரும் பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. அழகான பாடல். இது வரைக்கும் கேட்டதுலாம் தயவுசெய்து பாக்குறவங்க கேட்டு பாருங்க. யூ வில் ரியலி என்ஜாய் இட். இது யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நான் ரேவதி சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ சமீப காலமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. MSV 100. MSV 100 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள் நான் எங்க இருந்தாவது ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்க பாட்டோடைய முதல் வரியை சொல்லணும். இதுதான் உங்களுக்கான வரிகள். சிங்கார செம்மாதுளை உந்தன் செந்தூரம் காட்டும் கலை. எந்த பாடலுடைய வரி? இல்ல வரல எனக்கு. டக்குன்னு வரல. ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு தெரியுமா? இந்த வரிய ராகம் வந்திருக்காங்க. சிங்கார செம்மாதுளை குந்தன் செந்தூரம் காட்டும் கலை. இல்ல நீங்க பாடுறது வேற ஒரு பாட்டோடது. அது இல்ல. அம்மாடி அப்பாடி வெக்கம் வரும் அழகிய விழிகள். அது நீங்க சொல்றது அது 80sல வந்து சங்கர் கணேஷ் பாட்டு. அது இல்ல. லக்ஷ்மி நாராயணன் சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். இல்ல. ஓகே ரேவதி நான் அது பாடி காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். சிங்கார செம்மாதுளை உந்தன் செந்தூரம் காட்டும் கலை. கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போலே ஏதோ ஒரு இன்பம் நீ அருகில் இருந்தாலே பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்னமா பாடிருப்பாரு எஸ்பிபி இந்த பாட்டை. எஸ்பிபி சுஷிலாமா அந்த காம்பினேஷனே அழகு. 2 பேருமே நிறைய லவ்லி சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன தவம் செய்தேன் அப்படிங்கிற படத்துல வந்தது 77ல. நிறைய படங்கள் 70sல வந்த நிறைய படமே வந்து என்ன படம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பாட்டெல்லாம் ஃபேமஸா இருக்கு. ஆனா படங்கள் வந்து அவ்வளோ they didn't leave a markங்கிற மாதிரி நிறைய படங்கள் நிறைய பாடல்கள். கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல அந்த பாடல் இது. ஐ திங்க் இது வந்து விஜயகுமார் ஹீரோயின் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதுலயும் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸ்ரீனிவாஸ் ராகவன் பேசிக்கலி ஃப்ரம் திருநெல்வேலி. இப்போ நங்கநல்லூர் பக்கத்தில் பிரவர்தாங்கல்ல இருக்கேன். வந்து நான் வந்து ரிட்டையர்ட் ஃப்ரம் பிரைவேட் செக்டர். லாஸ்ட் 1 இயராக அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் சார். வந்து எனக்கு வந்து சிலோன் ரேடியோவில் கேட்டு இந்த சாங்ஸ்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இதில் வந்து வி குமார் 100. ஓகே பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் கொடுக்குறேன். அதில் எங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள். பெண்ணோ பணம் படைத்தவள் தேன் சிந்துமே அதரங்கள் அவன் எழுதும் இனிய கவிதைகள் நல்ல நாளில் நடக்கும் நாடகங்கள். படத்தோட பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. இல்ல சார் உங்களுக்கு நேரம் ஆகிறது. ஐ எம் பாசிங் இட். லக்ஷ்மி நாராயணன் உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது பிரியா, சாரி ஐ குடன்ட். தெரியல. ரேவதி உங்களுக்கு தெரியுமா? Guess பண்ண முடியல. கெஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ எஸ், பணக்கார பெண் அப்படிங்கிற படத்தை வந்து 76ல நாள் நல்ல நாள் உன் இதழில் எழுதும் இனிய கவிதை இன்பத்தேன் சிந்தும் நாள் இன்பத்தேன் சிந்தும் நாள் நாள் நல்ல நாள். ஸோ டிஎம்எஸ் அண்ட் வாணி ஜெயராம் 2 பேரும் இணைந்து பாடியிருந்த பாடல் புலமை பெற்றன் அவர்களுடைய வரிகள், வி குமார் அவர்கள் இசையில வந்து அழகான ஒரு பாடல் இது. இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை சம் திங்ஸ். நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஐ தாட் ஒரு எபிசோட்லேயே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கிளாரிஃபை பண்ணலாம்னு நினச்சேன் நான். இப்போ இந்த ஷோ வந்து 5வது சீசனில் இருக்கோம். நாம் 175 எபிசோடுக்கு மேலே பண்ணியாச்சு. ஒரு எபிசோடும் பார்த்துட்டு இந்த பாட்டை நீங்கள் விட்டுட்டீங்களே, அந்த பாட்டை விட்டுட்டீங்களே, எப்போ பாரு எனக்கு மெசேஜையும் அனுப்புறீங்க, கமெண்ட்டும் எழுதுறீங்க. ஒரு எபிசோடில் 20 21 பாட்டோ தான் நான் கவர் பண்ணுறேன். ஸோ எப்படி எல்லா பாட்டையும் இன்க்ளூட் பண்ணுறது? இந்த பாடி ஆஃப் ஒர்க் சில பேருடைய இது வந்து தெர் இஸ் ஸோ மச். எப்படி எல்லா பாட்டையும் எப்படி கவர் பண்ண முடியும்? ஸோ இது இட்ஸ் ஆல்வேஸ் அ சாம்பிளிங். அதுதான் நம்ம இவ்வளோ எபிசோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பல வருஷங்கள் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஹோப்ஃபுல்லி கடவுள் கிருபையில உங்கள் ஆதரவில். ஸோ அதனால எல்லா பாட்டையும் நம்ம பார்ப்போம். ஒரு தடவை ஒரு எடுக்கிற தீமுக்கு ஏற்ற மாதிரி சில பாடல்கள் வருது, சில பாடல்கள் விட்டு போகிறது. அதுவும் ஐ ஹாவ் டு ஜுடிஷியஸ்லி மிக்ஸ். வந்து ஃபேமஸ் பாட்டு கொஞ்சம் தெரியாத பாட்டு கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால சில பாடல்கள் இருக்கும், சில பாடல்கள் இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த பாடல்கள் தேர்வுக்கான ஒரு காரணி இதுதானே ஒழிய நான் வந்து வேணும்ட்டு சில பாடல்களை விடுறது இல்லை. அதனால வந்து ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு போகலாம். எம்எஸ் விஸ்வநாதன் 300. எம்எஸ் விஸ்வநாதன் 300. கலக்கல் பாட்டு. உங்களுக்கு 2 பாடல்களுடைய வரிகள் கலந்து வரும் சரண வரிகள். நீங்கள் அதிலிருந்து பாடல்களை கண்டுபிடிக்கணும். 300 வைரங்கள் பொன்மாலை சூடும் பூமாது பண்பாடினாள் திருப்பார்கடலில் பொன்மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக பறவைகளின் ஒலி அமுதம் பருவமகள் இசை அமுதம் இனி தனிமையில்லை பகல் இரவும் இல்லை நாம் வாழ்ந்திருப்போம் இனிதாக. தெரிஞ்சதா? ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்கணுமே. காதலின் பொன் வீதியில். எஸ், பியூட்டிஃபுல் சாங். இன்னொன்னு அதுதான் நீங்க சொன்னது, காதலின் பொன் வீதி. ஓகே. 300 வைரங்கள் பொன்மாலை சூடும் பூமாது பண்பாடினாள் பறவைகளின் ஒலி அமுதம் பருவமகள் இசை அமுதம். சிவாஜி கணேசன் பாட்டு இது. எஸ் எஸ், கேட்டிருக்கேன் டக்குன்னு இது. இது வந்து ஸ்ரீதர் டைரக்ஷன்ல வந்த படம். வராத படம். சிவாஜியும் பத்மபிரியாவும் நடிச்சிருப்பாங்க இதுல. இவ்வளவு கூட கொடுத்தேன். சாரி. தெரியல. ஓகே, ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க. இன்னொரு பாட்டு ரேவதிக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? இல்ல இது கேட்டிருக்கேன், ஆனா எனக்கு வரமாட்டேன்றது. ஓகே, ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு தெரியுமா இன்னொரு பாடல்? தெரியும். செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேடி வந்தது கண்ணே கண்ணே தேடி வந்தது கண்ணே மேகம் தூதுவனாக என்னிடம் சேர்த்தது உண்மை கண்ணே என்னிடம் சேர்த்தது உண்மை. எஸ் 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 எஸ், அருமையான பாடல், அழகாம பாடினீங்க. லக்ஷ்மி அவர் சொன்ன பாடல் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன். பூக்காரி படத்துல வந்தது. சமீபத்துல தவறிவிட்ட திரு மூகா முத்து அவர் நடிச்சிருந்தாரு அந்த படத்துல. இதுல உடன் பாடியது ஐ திங்க் வெண்ணிராடை நிர்மலா அவங்க வருவாங்க இந்த பாடல. 73ல வந்த படம். மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸும் ஜானகி அம்மாவும் பாடியிருந்தாங்க. பஞ்சவரணாச்சம் அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் ஸ்ரீனிவாசன் சொன்னாரு, செந்தமிழ் பாடும் சந்தன காற்று வைர நெஞ்சம் படத்துல 75ல வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில இது டிஎம்எஸ் அண்ட் சுசீலா அம்மா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ இதுல ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ லட்சுமி நாராயணன் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீனிவாச ராகவன் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ். அதர்ஸ் 200.
அதர்ஸ் 200. ஸோ இது இது மியூசிக் டைரக்டர்ஸ், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கலாம். இது வந்து முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள் நான் தரேன். நீங்க அதுல இந்த முதல் வரிய கண்டுபிடிக்கணும். கல்யாணம் என்னும் தெய்வீக பந்தம், காலங்கள் தோறும் வாழ்கின்ற சொந்தம். இந்த பாடல். இது வந்து ரொம்பவே ஒரு பிரபலமான பாடல். கோவர்தனம் அவர்கள் இசையில வந்த பாடல். அந்த க்ளூ நான் உங்களுக்கு தரேன். நீங்க இன்னும் ஓப்பனே பண்ணல உங்க ஸ்கோர. அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளூ தரேன். ரவிச்சந்திரனும் ஜெயசித்ராவும் இந்த பாட்டுல. ரவிச்சந்திரன் மற்றும் ஜெயசித்ரா. இல்ல ஒரு ராமாயண ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த பாட்டுல. நீங்க பாயிண்ட் எடுக்கணும் நீங்க. இல்ல. ஓகே. உங்களுக்கு வரல. ஐ திங்க் உங்களுக்கு குடுத்த க்ளூனால அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு கை தூக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்க சார். எனக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா செல்போன் எடுத்து ரிங்டோன் வச்சிருந்தேன். கொஞ்சம் அலட்சியம் நான் வந்து கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தாள், கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தாள், மெல்ல நடந்தாள் மண்ணின் மணி சீதை முள்ளில் நடந்தாள், மண்ணளவன் கண்ணில் கங்கை பறிந்தாள், உள்ளம் நெகிழ்ந்தான். இந்த லைன் பாட முடியுமா? கல்யாணம் என்னும் தெய்வீக பந்தம், காலங்கள் தோறும் வாழ்கின்ற சொந்தம், திருநாளில் ஏற்றும் அணையாத தீபம், ஆனந்தத்தை ஆனந்த. ஆர் கோவர்தனம் அவர்களுடைய இசையில வந்த படம். அவர் வந்து கோவர்தனம் அவர்கள் மெல்லிசை மன்னருக்கு உதவியாளர் ரொம்ப வருஷம் இருக்கார். அவர் போட்ட சில படங்கள் அவர் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஆனா ஏன் அவர் நிறைய பண்ணல தனியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பட்டணத்தில் பூதமும் அவர் மியூசிக் தான். சூப்பர் பாட்டு அதெல்லாம். இது வந்து ரவிச்சந்திரன், ஜெயசித்ரா, விஜயகுமார் நடிச்சது. விஜயகுமார் உண்டு. வரப்பிரசாதம் 76ல வந்த படம். இது வந்து வாணி ஜெயராமுடன் KJ யேசுதாஸ் இணைந்து பாடிய பாடல். புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் நீங்க அவங்களோட எடுத்துட்டீங்க சார். சங்கர் கணேஷ் 100. சங்கர் கணேஷ் 100. ஓகே. இது வந்து முதல் வரி என்ன? இதுவும் அது நான் அல்லவா, துணை நீ அல்லவா, அந்த கீதம் நாம் பாடும் நாள் அல்லவா. என்ன பாடல்? மலைச்சாரலில் இளம் பூங்குயில், அதன் மார்பினில் ஒரு ஆண் குயில், அது நான் அல்லவா, துணை நீ அல்லவா, அந்த கீதம் நான் பாடும் நாள் அல்லவா. எஸ், மலைச்சாரலில் இளம் பூங்குயில் வந்து ஒரு குடும்பத்தின் கதை அப்படிங்கிற படத்தை வந்து 75ல பியூட்டிஃபுல் சாங். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில யேசுதாஸுடன் இணைந்து சசிரேகா மாத்திரம் பண்ணிருப்பாங்க. வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட் சார். சங்கர் கணேஷ் 300. சங்கர் கணேஷ் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து கேட்க போகிறது. இந்த 2 பாட்டு என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கான பாடல்கள் கமிங் அப். பச்சை பயிறு வளர்ந்தாச்சு, வளர்ந்த பயிறு கதிராச்சு, ஒத்தையடி பாதையில ஒரு தீனா போகையிலே எல்லா சுகத்தையும் அள்ளணும் மச்சான், இதுக்கு மேல என்ன சொல்லணும் மச்சான், பித்தனை போல் நித்தோ நித்தோ சுத்தி சுத்தி வந்தாயே. ஒரு பாட்டு தரும். பத்தி எடுக்கையிலே ஆட்டுக்காராலும் மேலும். எஸ். இன்னொன்னு எல்லா சுகத்தையும் அள்ளணும் மச்சான், எதுக்கு மேல என்ன சொல்லணும் மச்சான். தெரியல மேடம், சாரி. இல்ல. ஓகே, பாசிங் இட் கவுண்டர் கிளாக்வைஸ் பாஸ் கோஸ் டு ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு தெரியுமா சார்? நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, ரியடியும் ரியடியும் நீ பொருந்தே எனக்காக, ரியடியும் ரியடியும் அது பாட்டு. எஸ் எஸ் கரெக்ட். 2 பாடலும் அவர் ஒன்று சொல்லிட்டு நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க. எஸ், நேரம் வந்தாச்சு வந்து தாய் மீது சத்தியம் 78ல வந்த படம். சங்கர் கணேஷ் இசையில TMS சுசிலாமா பாடியிருந்தாங்க. மாரா பரணி அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய வார்த்தைகள் இது. இந்த பாட்டுல வந்து ரஜினிகாந்தும் ஸ்ரீபிரியாவும் ஆடியிருப்பாங்க. இன்னொரு பாடல் அவர் சொன்னது வந்து பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். இது ஆட்டுக்காராலும் மேலும் வந்து 77ல.
இதுலயும் டி.எம். சௌந்தரராஜன் அண்ட் சுசீலாம்மா காம்பினேஷன் தான். கண்ணதாசன் அவருடைய வரிகள் இது. இது வந்து அதே ஸ்ரீபிரியா பட் வித் சிவகுமார் இந்த பாடல். 2மே வந்து ஒரே மாரி அந்த கிராமத்து மெட்டுங்கிறதுனால ஈஸியா 2யும் கலக்க முடிஞ்சது. ஸோ அகைன் ஆளுக்கு ஒரு 100 பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அதர்ஸ் 100. அதர்ஸ் 100. ஓகே. உங்களுக்கு ஒரு மீம். ஸோ வடிவேலு வருகிறார் உங்களுக்கு க்ளூ குடுக்க. வடிவேலு துணையில நீங்க உங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்களான்னு பார்க்கலாம். அது என்ன சாதாரண பூவா? காஷ்மீர் ரோஸ். அது குட்டையிலயா கிடைக்கும்? லேக்ல ஜாலியா குளிக்கட்டுமே, உனக்கு என்ன எரியுது? அப்படிங்கிறார். என்ன பாடல பத்தி சொல்றாரு? காஷ்மீர் ரோஜா. காஷ்மீர் ரோஜான்னு பாட்டுல வரும். எத்தனை பாட்டுல வரும் காஷ்மீர் ரோஜான்னு? ஒரே ஒரு பாட்டுல தான் எனக்கு தெரிஞ்சு. லேக்ல லேக்கு தமிழ்ல ஏரி. 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 ஏரி காஷ்மீர் ரோஜா. அவ்வளவுதான். பாட்டே வந்துடுது உங்களுக்கு. சொல்லுங்க பாட்டு என்னன்னு. பாட்டு உங்களுக்கு தெரியலனா வராதுன்னா. இந்த பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா இது வந்திருக்கும் இத்தனை நாளைக்கு. நீங்க கேட்டது இல்லைன்னா வராது. மேடம் எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க அந்த கலக்கல் பாட்டெல்லாம் எனக்கு தெரியறது. ஆனா சொல்லிடுறாங்க. நீங்க தைரியமா போய் 300 பாயிண்ட் எடுக்கணும்னா நீங்க 100 200 எடுத்துட்டு இருக்கீங்களே. தைரியமா போய் திருப்பி எடுங்க. சரி ஓகே. லட்சுமி நாராயணன் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீராடுது அதன் இதழ்களின் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது. சூப்பர். எஸ் 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 கரெக்ட் பாடல். எஸ் அதுதான் அந்த பாடல். மதன மாளிகை அப்படிங்கிற படத்துல வந்தது இது. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா. இந்த பாட்டுல என்ன ஒரு விசேஷம்னா இது ஏஸ்தாஸ் அண்ட் சுசிலாமா பாடியிருப்பாங்க. ஏஸ்தாஸ் பாடுறதுலாம் பாடல் ஃபுல்லா வலஜி ராகத்துல இருக்கும். சுசிலாமா பாடுறது வந்து அமீர் கல்யாணில போட்டிருந்தாரு. அது என்ன ஒரு காம்பினேஷன் தெரியல, அழகா போட்டிருந்தாரு. எம்பி ஸ்ரீனிவாசன் தூர்தர்ஷன்ல வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எம்பி ஸ்ரீனிவாசன் இந்த கலந்திசை சேர்ந்திசைன்னு கண்டக்ட் பண்ணுவார் நிறைய. அவர் ஆக்சுவலி இசையமைப்பாளர் தான். இதுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. 76ல வந்த படம் மதன மாளிகை. சிவகுமாரன் சம் நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க இதுல. புலமை பித்தனருடைய வரிகள்ல வந்த பாடல் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க சார். 100 more points for you. கேவி மகாதேவன் 200. கேவி மகாதேவன் 200 is a picture puzzle. So உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ வருகிறது. Here is your clue. நீ தொட்டால் என்றும் பொன்னாகுமே என் மேனி உன்னாகுமே 1 10 100 ஓடும் உன்னாலே உண்டாகுமே நீ தொட்டால் என்றும் பொன்னாகுமே என் மேனி உன்னாகுமே. எஸ் எஸ் என்றும் இல்ல எங்கும். அதுதான் அந்த க்ளூரை நான் கொடுத்துருந்தது. நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே அப்படிங்கிறது தான் அந்த பாடல். நல்ல நேரம் படத்துல 72ல வந்தது. கே மாதேவன் அவர்கள் இசையில டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 200 சார். எக்ஸலண்ட். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. Others 300 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடல்லேருந்து ஒரு சின்ன பிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். அதில் நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு டப்பிங் படம், தெலுங்கு படம் நினைக்கிறேன். தமிழ்ல இது டப் பண்ணி வந்தது. கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த படம். ஓகே, இது ராஜன் நாகேந்திரா மியூசிக் நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். பாட்டு என்ன? சாரி, ஐ கான்ட் கெஸ். தெரியல. ஓகே. ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு தெரியுமா? வடயூனிலர்கள் நினைக்கிறேன் வந்து. பாட்டு தெரியல. தெரியல. ரேவதி உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல்? இல்ல இல்ல. ஓகே. ஐ அம் ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம்.
I'll reveal the answer. இது வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். ராஜன் நாகேந்திரா படத்துல தான் மியூசிக் தான் இது. இரு நிலவுகள் அப்படிங்கிறது படம். அன்புள்ள கண்ணனோ அணைத்தாட வந்ததோ உன்னை வஞ்சி உன்னை அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன அந்த தெய்வீக காதல் கண்ணோடு மின்ன. கேட்டிருக்கீங்களா சார்? எஸ். ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப பாப்புலர் அந்த படம் தான். 79ல வந்த படம் இரு நிலவுகள். எஸ்பிபியும் சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். again இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. கேவி மகாதேவன் 300 தேவி கொஞ்சம் மகாதேவன் ஈஸியா நான் இட்ஸ் ஈஸிங்கிறது இப்ப நான் வைக்கிற கேள்வியில இருக்கா இல்ல நீங்க உங்களோட ரீகால்ல இருக்கா? எனக்கு தெரியும். சரி, ஓகே. இது கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். மேகம் அசைந்தும் தவழ்ந்தும் விளையாடும் வானத்திலே பாதி கண்ணை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம் தூங்காமல் நின்றேங்கும் மலர் விழிகள் பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம் உள்ளங்கள் பேசட்டும் புது மொழிகள். இரவுக்கும் நிலவுக்கும் இனி என்ன வேலையா? எஸ் எஸ் இரவுக்கும் பகலுக்கும். ஓகே, கிவ் இட் யூ. எஸ், கரெக்ட். இன்னொரு பாடல். இன்னொன்னு உள்ளங்கள் பேசட்டும் புது மொழிகள் புது மொழிகள் புது மொழிகள். சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இனிமை தரும் இனிய நிலா பார்க்கட்டும் இன்பவுலா இன்று சொர்க்கத்தின் திறப்பு அபாடி அட்லாஸ்ட் ஆகட்டும் ஓபன் பண்ண. எஸ், உங்களுக்கு மேல எனக்கு இருக்கு அபாடினா. ரெண்டு பாடலும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. பியூட்டிஃபுல் சாங். நல்ல ஃபாஸ்ட் பீட் பாட்டு இது. எங்கள் தங்கராஜா படத்துல 73ல வந்தது. TM சௌந்தரராஜன் மற்றும் சீலாமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இன்னொன்னு வந்து சொர்க்கத்தின் திறப்பு விழான்னு அப்படியே கிசு கிசுப்பான குரல்ல பாடியிருப்பாங்க வாணி ஜெயராம். அந்த பாடல் பல்லாண்டு வாழ்க வந்து 75ல கேமாதனி சில ஏசுதாஸ் அவருடன் உணர்ந்து பாடியது. புனப்பித்தன் அவருடைய வரிகள் இது. ஸோ ரேவதி ஓப்பன் அக்கௌண்ட் 300 பாயிண்ட்ஸ். ஃபைனலி கிரேட். ஓகே, சூப்பர். குட் டு see points on the board. சரி, விகுமார் 300 பார்க்கலாம். விகுமார் 300 இஸ் a word cloud. ஸோ இது வந்து பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில இருக்கு. நீங்க அதை சேர்த்து போட்டு பாட்ட சொல்லணும். இது கொஞ்சம் ரேர் சாங் தான், அதனால தான் இது 300ல வச்சிருக்கேன். இளமை கோயில் ஒன்று இரண்டே தீபங்கள் இரண்டும் எரிகின்றன எந்தன் கனவில் வருகின்றன எந்தன் கனவில் வருகின்றன. இளமை கோயில் ஒன்று இரண்டே தீபங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெட்ல வந்த பாடலுக்கு ஜானகி சபதம் அப்படிங்கிற படத்து வந்து 76ல விகுமார் அவர்கள் இசையில ஏசுதாசன் ஸ்வர்ணா குமார் அவருடைய மனைவி அவர் நிறைய பாடல்ல அவர் ஹம்மிங் பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுல பாடியிருந்தாங்க கண்ணதாசன் அவருடைய வரிகள் இது. ஸோ 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ சார். சூப்பர். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. சங்கர் கணேஷ் 200. சங்கர் கணேஷ் இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ஃபார்ம்ல நான் தரேன். உங்களுக்கான வரிகள். அரங்கனோ வேலனோ யார் என் பிள்ளை தேவியோ குமரன் மனைவியோ பிறக்கும் நாளை எதிர்பார்த்திருக்கிறான் தந்தை அம்மாவின் கவலையோ பிள்ளை தரும் தொல்லை. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த க்ளூ வச்சு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. பட் இது வேற ஏதாவது க்ளூ இருக்கா? இல்ல, க்ளூ வந்து இது ஸ்ரீபிரியாவும் விஜயகுமார் நினைக்கிறேன். விஜயகுமார் ஸ்ரீபிரியா நடிச்சது. ஸ்ரீபிரியா பாடுற போர்ஷன்லாம் ஒரு டப்பாங்குத்து மாதிரி வரும். இவர் விஜயகுமார் பாடுறதெல்லாம் ரெகுலர் சாதா மெலடியா வரும். இல்ல, இந்த க்ளூல உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கணும். இஃப் யூ நியூ தி சாங். ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மீனாட்சி படத்துல பாட்டு. ஸ்ரீரங்கனோ ஸ்ரீதேவியோ
வடிவேலனோ தெய்வானையோ யார் வந்து பிறப்பாரோ கண்ணான என் செல்வமே. அதான் அவங்க பாடல் ஞாபகத்துல எனக்கு இல்லை. அவங்க பாடத்தை வந்து அப்போதே அதான் டப்பாங்குத்து டியூன்ல வரும். மேலாக்கில் கை போட்டு வரும். அம்மா பாலம்மா பாலம்மா என் மானே வரும். எஸ் 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 மீனாட்சி குங்குமம். மீனாட்சி குங்குமம் கரெக்டான பாடல், கரெக்டான படமும் கரெக்டா சொல்லிட்டீங்க. 78ல வந்த படம் மீனாட்சி குங்குமம். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 200 சார், சூப்பர். கேவி மகாதேவன் 100. ஓகே. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கச்சடத்து அப்புறம் இல்ல, நிறைய மிஸ்ஸிங்கா இருக்கு. கடைசியில வர முழுசா இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்ல வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ அப்படின்னு வரும். பூ வைத்த பூவுக்கும் பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் தேன் சிந்தும் பூவுக்கும் ஈக்கள் சொந்தமா. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ. எஸ் 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 லேட்டா வந்தாலும் அழகா கரெக்டான லாஸ்ட்ல ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க. எஸ் அதுதான் மாட்டுக்கார வேலன் படத்துல வந்த பாடல். இது எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் லக்ஷ்மி 3 பேர் சேர்ந்து பாடுவாங்க. ஐ மீன் சேர்ந்து இல்ல, டபுள் ஆக்ஷன் நினைக்கிறேன், 2 ஜோடி. 70ல வந்த படம். டிஎம்எஸ் உடன் சுசீலாமாவும் எல்லாரும் இணைந்து பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதுல முதல்ல ஜெயலலிதாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சுசீலாமா வந்துருவாங்க. ஐ திங்க் ஏதோ குழப்பம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், அது பாடல் வைக்கும் போது யாரு முதல்ல காட்டுறதுன்னு. ஸோ எஸ் அதுதான் அந்த பாடல், பூ வைத்த பூ வைக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ், சூப்பர். 400 பாயிண்ட்ஸ் வந்துட்டீங்க. லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு கேள்வி நான் பண்றேன். இட்ஸ் a பிக்சர் பசில் உங்களுக்குனே வருது. இது பார்க்கலாம் உங்களுக்கான பசில். இது என்ன பாடலாக இருக்கும்? கண்கள் இரண்டும் உனக்காக. கண்ணு 2 கண்ணா சார் இருக்காங்க? கண்கள் நான் எவ்வளோ கண்ணை போட்டு அதை சுத்தி ஒரு வட்டை வேற வரைச்சிருக்கேன், நீங்க கண்கள் 2ம்னு பாடுறீங்க. கண்கள் 2 மிடி வழக்காக எம்ஜிஆர் பாட்டு. கண்ணன் என் காதலன்ல வந்தது. MS விஸ்வநாதன் இசை. வி குமார் இசையில எங்க வருது அந்த பாடல்? இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐம் பாசிங் இட். இல்ல உங்களுக்கு வராது, இது ரேவதிக்கு போகும். ரேவதி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, முன் வண்ணங்கள்னு வருது. இல்ல. ஓகே, லக்ஷ்மி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல. ஓகே, இப்போ நீங்க ஞாபகம் வந்து பாயிண்ட் கொடுக்க மாட்டேன், ஆனா தெரிஞ்சா சொல்லுங்க. எங்கெங்கும் சும்மா கெஸ் பண்றீங்க, அதெல்லாம் இல்ல. கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம் கண்ணே என் பொன்னே நீ வா வா அங்கங்கு நீ அங்கங்கு நான் நீ இல்லை நான் எல்லை கண்ணா. அதான் கண் எல்லாம், நிறைய கண்ணை போட்டு அதை சுத்தி வட்டம் போட்டேன். கண் எல்லாம் உன் வண்ணம், அதுதான் அந்த பாடல். அகைன் அவர்கள் பாடியிருந்தாங்க இந்த பாடல எஸ்பிபியோட சேர்ந்து. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படிங்கிறது படம் 74. சிவகுமார் ஜெயசித்ரா நினைக்கிறேன் இந்த பாட்டுல. வாலி அவருடைய வரிகள். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே, இன்னைக்கு ஆல்ரவுண்ட் கொஞ்சம் டஃபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாடல்கள் 70ஸ்ல வந்த பாடல்கள் எஸ்பெஷலி ரொம்ப கேட்கறது இல்லை. இப்போ திரும்பி ரீகால் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு 70s வந்த பாட்டுக்கு. எதனால தெரியல, அது எங்கேயுமே வந்து டிவியில பார்க்க முடியறது இல்லை, எதுலையுமே வரமாட்டேங்கிறது. ஸோ அதனாலே வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு எடுத்தேன். ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணாங்க. சிலது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அஃப்கோர்ஸ் எக்ஸப்ட். பட் திஸ் ஹோல் ஜேர்னி இஸ் அ சாங் டிஸ்கவரி. இது வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது, இது வந்து ஒரு சாங் டிஸ்கவரி ஜேர்னி. ஸோ அதில் வந்து என்னோட ஜேர்னியில் வாரம் 3 பேர் என்னோட சேர்ந்து தேடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இது பார்க்கணும். இன்னைக்கு பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு வி ஹாவ் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வந்து 600 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ரேவதி ஸ்ரீராம் 400 பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீனிவாச ராகவன் அவர் பிக் வினர் 1400 பாயிண்ட்ஸ். வெல் பிளேட் ஸ்ரீனிவாசன் சார், சூப்பர்.
டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம கண்டஸ்டன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்போர்ட்டிவ். அதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் திஸ் கேம்ங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த வாரமும் இன்னொரு பியூட்டிஃபுல் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அழகான பாடல்களை தேடி போகலாம் நம்ம. நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி, அடுத்த வாரம் ஒரு சர்ப்ரைஸ் எபிசோட், பொறுத்திருந்து பாருங்க. until then stay safe, take care. This is Priya signing off. Bye.